காலையில எழுந்த உடனே காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பல்லு கூட தேய்க்காம கொஞ்சம் ஆப்பிள் சிடர் வினிகாரை குடிச்சா போதும், ஃபேட் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி போயிடும். பெல்லி ஃபேட் காணாம போயிடும். நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க வெறும் ஆப்பிள் சிடர் வினிகர் குடிக்க ஆரம்பிச்ச உடனே 10 கிலோ குறைஞ்சிருச்சு. கேட்கவே செம சீனா இருக்குல்ல. ஆனா இப்படி ஆப்பிள் சிடர் வினிகர் குடிச்சா உண்மையிலேயே ஃபேட் லாஸ் ஆகுமா? சயின்ஸ் என்ன சொல்லுது வாங்க பாப்போம். ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்றது ஒரு புது விஷயம், காலங்காலமா இருந்துட்டு வருது. ஆனா இப்போ சோஷியல் மீடியால இதுக்கு ஒரு பெரிய ஹைப் வருது. சில சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கோச்சஸ் இதை பத்தி திரும்ப திரும்ப பேசுறாங்க. காலையில எழுந்த உடனே ஆப்பிள் சிடர் வினிகர் குடிங்க, இல்ல ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் 2 ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் குடிங்க. இதை குடிச்சிங்க அப்படின்னா உங்க மெட்டபாலிசம் ஏறிடும், கொழுப்பு கரைஞ்சிரும். பல விஷயங்கள் சொல்லி 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 நம்மள நம்ப வச்சிட்டு இருக்காங்க. நானும் என்னோட வாழ்க்கையில ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்றத குடிச்சு ட்ரை எல்லாம் பண்ணியிருக்கேன். சில சமயம் கட் இஷ்யூஸை சால்வ் பண்றதுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் உங்க வீட்டில் பெட்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி வெளியில போயிட்டு வரும்போது அதோட காலை லைட்டா ரின்ஸ் பண்ணுங்க, இன்ஃபெக்ஷன்லாம் வராது அப்படின்ற அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகரோட அப்ளிகேஷன் ரீல்ஸ் கண்ணா பின்னான்னு எல்லா சைடும் பரவி. ஒரு பெரிய சயின்டிபிக் ஸ்டடியில எக்கச்சக்க பேரை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது ஆப்பிள் சிடர் வினிகர் இப்படி ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னு பல பேர் அவங்களோட கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி 1-2 சயின்டிபிக் ஸ்டடியோட இமேஜஸையும் கொடுப்பாங்க. ஆனா உண்மை என்ன? ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்னா அதுக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் அப்படின்றத எழுதினவர் ஆஸ்கர் யோகென்ட்ராஃப். ஓகே, அவர் ரீசெண்டா அவரோட பிளாக்ஸ்ல ஒரு அனாலிசிஸ் போட்டிருந்தார். ஆப்பிள் சிடர் வினிகர் மேல எவ்வளவு ரிசர்ச் நடந்திருக்கு, என்ன ரிசர்ச் நடந்திருக்கு. ஸோ இதுல எதுவுமே பெரிய குரூப், அதாவது 100 பேர் 150 பேர் எல்லாம் இல்லை, 10 பேர் 20 பேர் மேக்சிமம் 30 பேரை வச்சு செஞ்ச டெஸ்ட்ஸ் தான் இருக்கு, ரிசர்ச் தான் இருக்கு. அதுலேயும் அந்த குரூப்போட டீட்டெயில்ஸ், அதாவது எந்த ஏஜ் குரூப்பு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் இருந்ததா, இவங்க ஓபிஸ் இல்லையா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப லோ குவாலிட்டி ஸ்டடீஸ். அதுவும் எவ்வளோ ஸ்டடீஸ்? 13 ஸ்டடீஸ் தான் சைட் பண்ண முடிஞ்சிச்சு. பாசிட்டிவா ஏதாவது ரிசல்ட்ஸ் இருக்கா, ஃபேட் லாஸ் ஆகும் அப்படின்னு இந்த 13ல் ஒரு 3-4 ஸ்டடீஸோட அவுட்புட்ல தெரியற மாதிரி இருக்கு. ஆனா மீதி எல்லாத்துலேயுமே நோ சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் 20 பேர் அந்த மூவியை பார்த்துட்டாங்கன்னு வச்சுப்போமே. 10 பேர் மூவி சூப்பராக இருக்கு, 10 பேர் மூவி பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மூவி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேனாட் கம் டு அ கன்க்ளூஷன். ஸோ சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அப்படின்றது ஆப்பிள் சிடர் வினிகரில் இது வரைக்கும் நடந்ததை வச்சு ஃபுல் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகர்னால ஃபேட் லாஸ் ஆகும் அப்படின்றத நம்பிக்கையோட சொல்லவே முடியாது. ஃபேட் லாஸ் ஆவாதுன்னு பார்த்துட்டோம். அப்புறம் எல்லாரும் இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை ஏன் குடிக்கிறாங்க? பல பேர் ஆப்பிள் சிடர் வினிகர் குடிச்ச உடனே அவங்களோட அப்படைட் கம்மியாகுது, என்னால் சாப்பிட முடியல அந்த அளவுக்கு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் என்னோட கிளைண்ட்ஸ் ஒரு 10 பேருக்கு நான் ஆப்பிள் சிடர் வினிகர் ஃபார் சம் ரீசன் ரெஃபர் பண்றேன் அப்படின்னா அதில் 4லேருந்து 5 பேர் இதை குடிச்ச உடனே எனக்கு வாந்தி தான் மாஸ்டர் வருது. பல பேருக்கு இதை சாப்பிடும்போது அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அப்படின்றது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நிறைய சாப்பாடை சாப்பிடணும்னே தோணாது. ஓகேவா? இது half ஆஃப் த பாப்புலேஷன். இன்னொரு ஹாஃபுக்கு எனிவேஸ் ஒர்க் ஆகுதா ஆகலையா, இல்லை பிளேசிபோல ரிசல்ட்ஸ் வருதா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கும். இப்போ நம்ம ஊரில் எல்லாமே ஸ்பைசியான ஃபுட். இதே இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சாப்பாட்டில் உப்பை தவிர வேற எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம நம்மளோட வீட்டில் ரெகுலராக மாதத்துக்கு ஒரு வாட்டி மிளகா பஜ்ஜி சாப்பிட்றோன்னு வச்சுப்போமே, நம்ம ஒரு 4-5 பஜ்ஜி ஈஸியாக உள்ள தள்ளுவோம். இப்போ ஒரு யூரோப்பியன் இங்கே வராரு, வந்த உடனே அவருக்கு ஒரு மிளகா பஜ்ஜி கொடுத்த உடனே அடுத்த அன்னைக்கு நைட்டு கூட அவர் சாப்பிட மாட்டார். யூரோப்பியன்ஸுக்கு ஃபேட் லாஸுக்கு உதவும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. இந்த மாதிரி ஒரு சில கிரே ஏரியாஸில் தான் ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்றது பல இடத்துல பாப்புலராக இருக்குது. பட் ட்ரூத் பி டோல்ட், என்னோட ஒன் ஆஃப் த மென்டார்ஸ் டேவ் பொலம்போ கிட்டக்க ஆப்பிள் சிடர் வினிகரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யாருக்காவது அசிடிட்டி இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கொஞ்சம் ஆப்பிள் சிடர் வினிகரை தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது இட் வில் சார்ட் அவுட். கட் இஷ்யூஸ் இருக்கிற ஒரு சில பேருக்கு இட் மே பி பெனிஃபிஷியல், பட் எல்லாருக்கும் சூட் ஆகாது. ஆப்பிள் சிடர் வினிகர் சாப்பிட்ட உடனே கம்மியாக சாப்பிட்டாங்க அப்படின்றது ஒரு ரகம், ஜென்ரலாகவே கம்மியாக சாப்பிட்றவங்க அப்படின்றது ஒரு ரகம். ஸோ ஃபேட் லாஸுக்கு முக்கியம்
யூஷுவலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ஆப்படைட் குறையுது அப்படின்ற இந்த கிரே ஏரியா, பல பேருக்கு வாந்தி வருது, பல பேருக்கு இந்த சோர் ட்ரிங்கை குடித்த உடனே அடுத்து எதையுமே சாப்பிட்ணுன்ற தோணவே இல்லை, வாந்தியே வரல அப்படின்னாலும், ஸோ அந்த ஒரு டேஸ்ட் ஷாக்லேருந்து வெளில வரத்துக்குள்ளே அடுத்த மீலை சாப்பிட்டோம்னா சாப்பிட முடியல அப்படின்றது தான் ஒரு ஃபேக்டாக இருக்குது. ஆப்பிள் சிடார் வினிகர் சேஃபாக இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, ஆப்பிள் சிடார் வினிகரை டைரெக்டாக வாயில் ஊற்றும்போது பல்லில் பட்டுச்சு அப்படின்னா, உங்கள் பல்லு மேலே இருக்கிற கோட்டிங் எனாமல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கோட்டிங் சீக்கிரமாக கரைஞ்சிரும். அப்புறம் நீங்கள் ஈன்னு இழிச்சிங்கன்னா கருப்பு கலரில் தான் பல்லு இருக்கும். ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் அசிடிட்டி கண்டிஷன் ஒரு அல்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஆப்பிள் சிடார் வினிகர் ரொம்பவே பேடாக ரியாக்ட் ஆகும். பிளட் ப்ரெஷர் ஆர் டயபெட்டிஸுக்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில டைப் மெடிசன்ஸோட இது ரொம்ப மோசமான ரியாக்ஷன் கொடுக்கக்கூடியது. சத்தியமாக நீங்கள் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்றத என்னால் டிசைட் பண்ண முடியாது. ஆனால் பல பேரோட ரொட்டீனில் இது இன்னைக்கு ஒரு இணையாக உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்றதுனால இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. முக்கியமாக இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிற டாப்பிக்கில் ஊரில் இருக்கிற எல்லாரும் ரீல் பண்ணுவாங்க, எல்லாரும் வீடியோ பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே காப்பி அடிக்கிறது அப்படின்றது மிக மிக தவறு. உங்களுக்கு ஆப்பிள் சிடார் வினிகரோட டேஸ்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுறதுனால பிடிச்சிருச்சு, ஒரு அக்வயர்ட் டேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக உங்களோட சாலட்ஸில் யூஸ் பண்ணலாம். ஃபேட் லாஸ் அப்படின்றது உங்களோட கோலாக இருந்ததுன்னா, என்னோட எல்லா வீடியோலையும் சரி, இத்தனை வருஷமாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயமும் சரி, உங்களுக்கு ஃபேட் லாஸ் அப்படின்றது முக்கியமாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி, உடற்பயிற்சின்றது தேவை. ஒரு பேலன்ஸ்டு டயட், ஹை ப்ரோட்டீன், தேவையான அளவு கார்போஹைட்ரேட், உங்களோட ஹெல்த்துக்கு தேவையான அளவு எசென்ஷியல் ஃபேட் அண்ட் நிறையா காய்கறிகள், ஸோ தட் உங்களுக்கு தேவையான வைட்டமின்ஸ் கிடைக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சிட்டு ஆக்டிவாக வாழறது தான் ஃபேட் லாஸ், ஹெல்த், இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம். மேஜிக் போர்ஷன் மாதிரி இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் குடித்த உடனே அப்படியே வெயிட் அப்படின்றது கரையவே கரையாது. அது இன்ஸ்டாகிராம் ரீல்லையும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் மட்டும்தான் நடக்கும். ரியல் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்காவது இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சயின்டிஃபிக் விஷயத்தை சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until my next video, this is your Bigly, over and out.